எங்களுக்கு நாடகத்தில் நடிக்க மட்டுமல்ல, அடிக்கவும் தெரியும். நாடக நடிகர்களை இழிவுபடுத்தி பேசும் மன்சூர் அலிகான், எங்களை நடிகர் சங்கத்திற்கு கொண்டு வந்த ராதா ரவி மற்றும் எங்களுக்காக பாடுபடும் சரத்குமார் ஆகியோரை இழிவுபடுத்தும் விஷால், நாசர் போன்றோர் வாயடக்கமாக இருக்க வேண்டும் என்று மதுரை நாடக நடிகர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தென்னிந்திய நடிகர் சங்கம் தாறுமாறாக சண்டை கூடாரமாகிவிட்டது. சரத்குமார், ராதா ரவி ஆகியோரை குறிவைத்து விஷாலை முன்னிறுத்தி பலர் களம் குதித்துள்ளனர். இந்த குழுவின் பின்னணியில் அரசியல் இருப்பதாக சரத்குமார் குற்றம் சாட்டுகிறார். சரத்குமார் தரப்பு சரியில்லை என்று எதிர்த்தரப்பு பேசி வருகிறது. இந்நிலையில் நடிகர் சங்கத்தின் ஒரு உறுப்பான நாடக நடிகர்களை தரக்குறைவாக பேச ஆரம்பித்துள்ளனர் விஷால் தரப்பினர். இது நாடக நடிகர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மன்சூர் அலிகான் வாய்க்கு வந்தபடி பேசி வருகிறார். இதையடுத்து மன்சூர் அலிகான், விஷால், நாசர் போன்றோருக்கு மதுரை நாடக நடிகர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நடிகர் சங்கத்தில் வலுவான உறுப்பினர்களாக மதுரையை சேர்ந்த நாடக நடிகர்கள் இருக்கிறார்கள் என்பதால் இவர்களின் ஆதரவு பெற்றோரை எளிதாக வெல்ல முடியும். இதனால்தான் சரத்குமார், ராதா ரவி ஆகியோர் மதுரையில் வைத்து பிரச்சாரத்தை தொடங்கினர். விஷால் கூட்டணியும் கூட மதுரையிலேயே பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் மன்சூர் அலிகான் உள்ளிட்டோருக்கு எச்சரிக்கை விடுத்து மதுரை நாடக நடிகர் சங்க நிர்வாகிகள் சிலர் கூறுகையில், சரத்குமார், ராதா ரவி போன்றோர் நாடக நடிகர்கள் நலனுக்காக போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு எதிராக விஷால் போன்ற சில நடிகர்கள் செயல்படுகின்றனர். மன்சூர் அலிகான் நாடக நடிகர்களை இழிவாக பேசி வருகிறார். நாடக நடிகர்களை தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் உட்கார வைத்தவர் ராதா ரவி. எனவே சரத்குமார், ராதா ரவி கரத்தை வலுப்படுத்த வேண்டும். சங்கத்திற்கு எதிராக செயல்படும் விஷால், மன்சூர் அலிகானை கண்டிக்கின்றோம். எங்களுக்கு நடிக்கவும் தெரியும், அதே நேரம் அடிக்கவும் தெரியும்